வணக்கம். திருப்போரூர் முருகன் துணை. சர்ப்பதோஷம், நாகதோஷம் எப்படி ஏற்படுது, அப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்றது கண்டுபிடிக்கக்கூடிய முறைகளை நான் சொல்றேன். சர்ப்பதோஷம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம், சர்ப்பத்தை அடிச்சு கொண்டுட்டு இருப்பாங்க. யார் அடிச்சு கொண்டு இருப்பாங்க? பெரியவங்க, நமக்கு தெரியாதவங்க. அதை அடிக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தா கூட நம்மளுடைய சந்ததியை அது பாதிப்படைய செய்யும். அதனால சர்ப்பத்தை அடிக்கிறதுக்கு ஆலோசனையும் சொல்லக்கூடாது, சர்ப்பத்தை அடிக்கவும் கூடாது. சர்ப்பதோஷம் இருக்கிறதை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது, கரெக்டா 7வது வீட்டுல, 5வது வீட்டுல, 8வது வீட்டுல சர்ப்ப கிரகங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு சர்ப்பதோஷம் இருக்குது ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி வருது அது அந்த சர்ப்பதோஷம்? அது கரெக்டா ஆண் பெண் சேர்க்க இருக்கும்போது அது போகுது. அந்த இடத்துல நீங்க அடிச்சிடுறீங்க. அடிச்ச உடனே அது நம்மளுடைய பிள்ளைங்க ஜாதகத்திலேயோ நம்முடைய ஜாதகத்திலேயோ 7வது வீட்டுல ராகோ கேதோ உட்காந்துரும். அப்படி உட்காந்து கலத்திர தோஷத்தை ஏற்படுத்திடும். கலத்திர தோஷம் ஏற்படும் போது சரியான கணவனோ சரியான மனைவியோ ஏற்படாது. அப்படி சரியான கணவனோ மனைவியோ ஏற்படாத போது சண்டை சச்சரவு வரும், மன நிம்மதி குறையும். திருமணம் ஆன உடனேயே பண விரயங்களும் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய நிலைகளும் மருத்துவ செலவும் ஏற்படும். சரி, 7ல வந்து உட்கார்ந்தா அப்படி பண்ணிடுறாரு. சரி, இறை தேட போறாரு. இறை தேட போடும்போது நீங்க அடிச்சிடுறீங்க. அப்போ அந்த கிரகம் வந்து கரெக்டா 10ல வந்து உட்காந்துரும். 10ல ராகோ கேதோ கரெக்டா வந்து உட்காந்தாச்சுன்னா தொழில் பாதிப்பு ஏற்பட்டுடும். தொழிலால லாபம் கிடையாது. படிச்ச படிப்பால பண வரவு கம்மியாகும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுவான்பா. சரியான வருமானம் கரெக்டா கொடுக்க மாட்டான். நிம்மதியான வாழ்க்கை இல்லை. பண வரவு தடைப்படும். பணத்துக்காக தானே பணம் எல்லாமே இப்போ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடும். சரி, பணம் கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேணாம். அதுக்கு அருமையான பரிகாரம்லாம் இருக்கு, அதை நீங்க செய்யணும். சரி, குஞ்சு பொரிக்கும் போது முட்டையில அடைக்காக்க போகுது, அங்கிருந்து வெளியில இறத்தேட வரும். அடைக்காத்து குஞ்சு பொரிக்க வேண்டிய நேரத்துல நீங்க அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா அந்த அடிச்சு கொண்டதனுடைய விளைவு நம்முடைய ஜாதகத்திலேயோ நம்ம சந்ததியாருடைய ஜாதகத்திலேயோ குழந்தைங்களுடைய ஜாதகத்திலேயோ 5ல ராகோ 5ல கேதோ வந்து உட்கார்ந்துரும். அந்த புத்திரஸ்தானத்திலையும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலையும் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா கேந்திரங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களும் நன்மை செய்யாது. கோணங்கள்னு சொல்லக்கூடிய 5, 9ல இருக்கக்கூடிய கிரகங்களும் வேலை செய்யாது. 9வது வீட்டுல பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? சரி, இது மாதிரி சர்வதோஷம் வந்தாச்சே, நம்ம தெரிஞ்சோ ஏதோ பாவம் செஞ்சிட்டோம், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு கோயில்ல, அம்மன் கோயில்லையோ இல்லை ஈஸ்வரனுடைய கோயில்லையோ சர்வ கிரகங்கள் இருக்கிற இடத்துல நெய் தீபம் ஏற்றின்னு வரும்போது வழிபடும் போது செவ்வரளி புஷ்பத்தை ராகுக்கு போட்டு, ராக துர்கையை வேணாலும் சரி, ராக வேணாலும் சரி, கேத வேணாலும் சரி, பாலாபிஷேகம்லாம் பண்ணாதீங்க. வெறும் நெய் தீபம் மட்டும் ஏற்றின்னு வாங்க, சரியாயிடும். அது சரியாகிறதுக்காக கையில சில கல்லுங்க போடலாம். கோமேதகம் போட்டாலும் சரி, வைடூரியம் போட்டாலும் சரி, போட்டு நலன் பெறுங்க. இது மாதிரி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. எல்லாருடைய ஜாதகத்திலயும் இருக்கும். குறை இல்லாத ஜாதகம் உலகத்துல இல்லை. ஒரு பக்கம் குறை இருந்தா ஒரு பக்கம் நிறைய இருக்கும். அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இதை நீங்க பயன்படுத்துங்க. பயன்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிங்க. சர்வ கிரகங்களால பாதிப்பு ஏற்படாம நல்லா வாழுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுங்க. கல்வி தடை ஏற்படாது. இந்த சர்வதோஷம்லாம் இருந்தால் கல்வி தடை ஏற்படும், வேலையில தடை ஏற்படும், திருமண சோகம், திருமணம் ஆகிறதுல கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ராகு காலத்துல 4:06 போய் விளக்கு போடுறது, செவ்வாய்க்கிழமையில போய் 3:04 விளக்கு போடுறது, செவ்வரளி புஷ்பம் வைக்கிறது, நெய் தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் ஏற்றி நல்ல பலனை நீங்க அனுபவிச்சு சந்தோஷத்தை அடைங்க. நன்றி, வணக்கம்.